இன்னையிலேருந்து எல்லோரும் ஊரை காலி பண்ணிட்டு ஓடி போங்க அப்படின்னு ஒரு இது போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்போ முடிஞ்சு போச்சுல்ல. இவர் என்ன பண்ணியிருக்கார், மக்கள்கிட்ட பேசியிருக்கார். எப்போ இது மாதிரி அங்கே ஒரு புத்த விகாரம் கட்டினோன்னே இவர் ஆசைப்படுறார் நம்ம நண்பர், இந்த இடத்தெல்லாம் அங்கே கொடுத்துடலான்னு இருக்கேன், நீங்கள் இனிமேல் வரி எனக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த புத்த விகாரத்துக்கு கொண்டு போய் கட்டிடுங்க, அதை வச்சு அவங்க செலவெல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா ஓகேவான்னு கேட்டால் தான் சரி ஓகேன்னா கையெழுத்து போடுன்னு சொல்லணும். நான் சொல்கிற புரியுதுங்களா? ஏன்னா அரசர்கள் காலத்தில் எல்லா நிலமும் அரசனுக்கு தான் சொந்தம், அரசனுக்கு இல்லை அரசுக்கு தான் சொந்தம்னு வைங்களேன். அப்போ அரசுக்கு தான் சொந்தன்றப்போ அரசன் வந்து என்ன செய்யலாம், சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லலாம், நாளிலேருந்து எல்லோரும் வரியாக அங்கே கட்டு முடிஞ்சது. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, 100 பேர்கிட்ட சாட்சி கையெழுத்தே போட்டிருக்காங்க. அதில் தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே என்னென்னா, ஒரு மன்னனாக இருக்கிறவன் 100 பேரை கூப்பிட்டு நீங்கள்லாம் ஒத்துக்கிட்டீங்களப்பா, ஒத்துக்கிட்டேன்றதை கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு அது ஒரு